ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் சீரியஸாக போயிட்டுருக்கு. பட் இது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான். இருந்தாலும் அந்த விஷயம் என்னங்கிறது பார்ப்போம். ஓகே, ஃப்ரம் நவ் ஐ எம் நாட் கோனா கிவ் யூ பிடிஎஸ் ஃபார் ஷுர், தேங்க்யூ அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதாவது ரசிகர்கள் எனக்குமே கமெண்ட்ஸ் வந்துச்சு. சீரியஸாக நீங்கள் போய் 2-3 நாள் வீடியோவோட கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் இந்த பிடிஎஸ் பற்றியே பேசாதீங்க, ஐயோ சாமி விடுங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ணுற மாதிரி எனக்குமே வந்திருந்தது. ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாம். அதனால் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் சொல்லும்போது நீங்கள் கொண்டாடுறதும், உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பேசும்போது அது பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டார். என்னென்னா நிறைய அவரோட கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போய் நான் அட்மிட் ஆகிறது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஃபன்னாகவும் இருக்கும் கமெண்ட்ஸ் எல்லாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பசுவோட இதில் சொல்லியிருப்பாங்க. இதோட கேப்ஷனை பார்க்காம ஃபஸ்ட்டு இந்த பிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம ருத்ரன் தலைவா அப்படின்ட்டு ஒரு 5 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்புறம் தான் அஜிஜோ நான் பிக்சர் மட்டும்தான் பார்த்தேன், அவரோட கேப்ஷனை பார்க்கல, யாராச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டு வி லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லி லவ் எம்என் அப்படின்னு ஹேஷ்டாக் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, இது சுவாமி மட்டும் தான் லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஒரு பிக் யாருமே, நானுமே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ ஒரு கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு தான் நான் இந்த அப்டேட்டவே பார்த்தேன். ஹானஸ்ட்டாக நானுமே 20 மணி நேரம் ஆச்சு இந்த போஸ்ட் போட்டு. அவரோட கேப்ஷனை பார்க்கவே இல்லை, அந்த பிக் மட்டும் தான் பார்த்துருந்தேன். ஸோ அது மாதிரி சுவாமி உட்பட நம்மளுடைய கம்ருதீன் கொடுத்துருக்காரு, ஷாத்திகா கொடுத்துருக்காங்க, ருத்ரனும் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பார்க்கல அப்படின்ட்டு. சில சமயம் கேப்ஷன் பார்க்காம நம்ம கமெண்ட்ஸ் ஃபோட்டோவை பார்த்துட்டு லைக் போடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இது எதுவும் பெருசு பண்ணிக்கிறீங்க, சின்ன சின்ன விஷயம். அவருமே நீங்கள் அன்பால் சொன்னதை அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பார். கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஸோ இப்போதைக்கு பிடிஎஸ் கொடுக்கலாங்கிற அவரோட எண்ணம் இருந்தாலும் மாறிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்பால் எல்லாமே சாத்தியம். ஸோ கண்டிப்பாக ஒரு விஷயத்தையும் பெருசு பண்ணாதீங்க. அடுத்தவங்களோட பர்சனலுக்குள்ளே தேவையில்லாமல் மூக்கல் நினச்சி ஒவ்வொருத்தரையும் ஹர்ட் பண்ணாதீங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனில் ஹாப்பி. பிடிக்காத ட்ராக் வந்தால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் சரியாயிடும், அவ்வளோதான். தாத்தா தான் சொல்லியிருக்காருல, ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு. பார்த்தீங்களா, ஃப்ரைடே நல்ல எபிசோடு தானே கிடச்சிது. இப்போ பாருங்கள் எல்லாமே தெளிவாக தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ சில விஷயங்கள் நம்ம அந்த சீரியலோடு அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத செலிப்ரிட்டிஸும் புரிஞ்சுக்கணும், நீங்களும் புரிஞ்சுக்கணும், அஃப்கோர்ஸ் உங்களை நானும் புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள். ஸோ இது அதிரடியான அவருடைய அந்த கேப்ஷன் இப்போ வைரலாக பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை. ஆனால் நானே 20 மணி நேரம் கழித்து தான் பார்த்தேன். சத்தியமாக நம்பினாலும் சரி, இந்த ஃபோட்டோவை மட்டும்தான் பார்த்து இப்போ நைட்டு பார்த்துட்டு ஓகே போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ சும்மா செல்ஃபி அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் கேப்ஷன் கவனிக்கல. எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள். ஸ்டே டியூன்.